சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் துணையை இன்று நடந்த பிரச்சனையில் இருந்து காப்பாற்ற முடியுமா என்று நான் யோசித்து கொண்டு தான் இருக்கிறேன். ஏனென்றால் உன் துணை இன்று கையும் களவுமாக மாட்டியிருக்கிறார். இதிலிருந்து அவரை தப்புவிக்க முடியுமா என்று ஒவ்வொரு முறையும் என் வாக்கை கேள். உன் உறவை நினைத்து ஒரு முறை என் வாக்கை கேள். உன் உறவை நினைத்து வேதனையில் தவித்து கொண்டிருக்கும் உனக்கு இப்பொழுது நான் கொடுக்கும் இந்த காரியம் வருத்தத்தை கொடுக்கும். ஒரு புறம் வருத்தமாக இருந்தாலும் மறுபுறம் உனக்கு சாதகமாக நடந்துவிட்டது என்று நீ மகிழ்ச்சி அடையத்தான் செய்வாய். ஏனென்றால் நீ வாழ்க்கையிலேயே வேண்டாம் என்று முழுமையாக உன்னை விட்டு சென்ற உன் துணை இப்பொழுது அவரை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் தெரிந்து கொண்டு சூழ்நிலைக்கு மாறி இப்பொழுது அவரது நிலையும் மாறிவிட்டது. பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு நம்பக்கூடாதவர்களை நம்பி வாழ்வில் அனைத்தையும் இழந்து தவிக்கிறார். இன்று முழுமையாக மனம் திருந்த வாய்ப்புகளும் இருக்கிறது. எதற்காக கையும் களவுமாக மாட்டினார் என்று நீ யோசிக்கின்றாயா? நம்பிக்கை துரோகிகளின் பின்னால் அவர்கள் தான் நல்லவர்கள் என்று உண்மையை பூராவும் மனதில் வைத்து கொள்ளாமல் அவர்களிடம் பகிர்ந்து கொண்டு அவர்கள் சொல்லும் வழியில் நடந்ததான் விளைவு. இன்று சிக்கி தவிக்கிறார். செய்யக்கூடாத காரியங்களும் பழகக்கூடாத பழக்க வழக்கங்களையும் வைத்து கொண்டு இன்று கையும் களவுமாக மாட்டி அனைவரது முன்னிலையிலும் தலை குனிந்து சிக்கி தவித்து கொண்டிருக்கிறாய். வேண்டாத செயல்களால் அனைவரது மனதிலும் கெட்ட பெயர்களை வாங்கி கொண்டு வாழ்வில் இனி இழக்க எதுவும் இல்லை என்று இனி வாழவே தகுதியில்லை மனம் சோர்ந்து போய் தவித்து கொண்டிருக்கிறாய். நீ உன் துணையை உயிராக நினைத்து கொண்டிருக்கிறாய். உன் துணையோடு தான் வாழ வேண்டும் என்று நீ ஒற்றை காலில் நின்று கொண்டிருக்கிறாய். உன் துணையை உன்னால் காப்பாற்ற முடியுமா? இந்த சூழ்நிலையில் உன் துணையை நீ ஏற்றுக்கொள்வாயா? எப்படியாவது என் துணையை என்னிடம் சேர்த்து வைத்தால் போதும் என்று ஏன் ஒரு முறை என்னிடம் சொன்னால் போதும். உனக்கான வேலை செய்ய நான் காத்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில் மீண்டும் நான் மலர வைப்பேன். ஒரு பெண்ணால் ஒரு குடும்பத்தை ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும் என்பதில் நீ உதாரணமாக இருந்து உன் குடும்பத்தை உன்னால் ஒருவர் கொடுத்து காக்க முடியும் என்றால் உன் உறவை உன்னிடம் சேர்த்து வைக்க தயாராக இருக்கிறேன். நீ தயாராக இருக்கிறாயா? எதற்கும் கவலைப்படாமல் நம்பிக்கையோடு இரு. மனம் கலங்காதே. நல்லதுதான் நடக்கப் போகிறது. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.